வணக்கம். தலைப்புச் செய்திகள். சிண்டாயனில் உள்ள மில்டெஃப் இன்டர்நேஷனல் டெக்னாலஜிஸ் கவச வாகன தொழிற்சாலை நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், பாதுகாப்பு துறையில் சிறப்பாக அமைந்துள்ள இராணுவ தொழில்துறை வளாகம் இது. புதுமை மற்றும் உள்நாட்டு நிபுணத்துவத்தின் சின்னமாக இது விளங்குகிறது என்று தெரிவித்தார். மத உணர்வுகள் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதற்காக மை பர்கர் லேபின் தலைமை இயக்க அதிகாரி ஆண்ட்ரூ சாங் பணி நீக்கம் செய்யப்பட்டது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுதீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த சம்பவம் சமூக பொறுப்பை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தையும் மலேசியாவின் பல இன சமூகத்திற்கு இடையே பிளவுகள் உண்டாகக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவின் 68வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தைச் சுற்றியுள்ள தற்காலிக வான்வெளி மூடப்படுகிறது. மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நேரங்களை மறுசீரமைப்பதால் பயணிகள் 4 மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையம் வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இசை முரசு நாகூர் ஹனிஃபா அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி மாசா பல்கலைக்கழகத்தில் பிரமாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று டான்ஸ்ரீ முகமது ஹனிஃபா தெரிவித்தார். இன்று சமுதாய தலைவர்கள் மத்தியில் பேசிய டான்ஸ்ரீ, இதற்கான உந்துதலை டத்துஸ்ரீ சரவணன் வழங்கியதாகவும் செப்டம்பர் 21ஆம் தேதி முழு நாள் நிகழ்ச்சியாக இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அவர்களின் அறிவு வளர்கிறது, பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது. தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பீகாரின் அராரியாவில் பைக் யாத்திரை சென்ற ராகுல் காந்திக்கு முத்தம் கொடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இசட்+ பாதுகாப்பை மீறி ராகுல் காந்தியை இளைஞர் நெருங்கியதால் அவரது கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராகுல் காந்தி யாத்திரையின் போது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் வெளிநாட்டு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு நுழைவு விசா வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அண்மையில் நடந்த சாலை விபத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஓட்டுநர் ஹர்ஜிந்தர் சிங் தனது கவனக்குறைவால் ஒரு மினி வேன் மீது மோதியதில் 3 பேர் உயிர் இழந்தனர். சீனாவில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ரயில் பாலம் இடிந்து விழுந்ததில் 12 தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர், 4 பேர் மாயமாகினர். இது குறித்து அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் கூறுகையில், வடமேற்கு சீனாவின் கிங்ஹாய் மாகாணத்தில் உள்ள மஞ்சள் ஆற்றின் மீது கட்டப்பட்டு வந்த இந்த பாலத்தில் எஃகு கயிறு அறுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தன. அறிமுக இயக்குனர் ராஜா துரைசிங்கம் இயக்கும் படம் சிங்கா. இதில் கயல் சந்திரன், சிஜா ரோஸ், புதுமுக மீனாட்சி, ஆதித்யா கதிர், அரிஸ்டோ சுரேஷ் ஆகியோர் நடிக்கின்றனர். மனோஜ் சின்னசாமி இசையமைக்கின்றார். அசோக் குமார் ராஜ் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் லெப்ராடா நாய் ஒன்றும் நடிக்கிறது. மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையிலான ஆழமான அன்பையும் பிணைப்பையும் சொல்லும் குடும்ப கதையாக இது உருவாகி வருகின்றது. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் ஆர்சனல் அணியினர் அபார வெற்றியை பதிவு செய்தனர். எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சனல் அணியினர் லீட்ஸ் யுனைடெட் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆர்சனல் அணியினர் 5-0 என்ற கோல் கணக்கில் லீட்ஸ் யுனைடெட் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.